Hi students, welcome to Veda Max. நம்ம 10ஆம் வகுப்புல புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற டாபிக்ல பயிற்சி 8.3ல 5வது கணக்கு பார்க்கலாம். ஒரு பையில் 12 நீல நிற பந்துகளும் x சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. ஓகேங்களா? சிவப்பு நிற பந்தோட எண்ணிக்கை என்னன்னு கொடுக்கல, அதுக்கு பதிலா xன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீல நிற பந்து 12 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின்னா, அது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு அதாவது ஒரு பையில் நீல நிற பந்துகளும் சிவப்பு நிற பந்து இருக்குது. அதில் ஒரு பந்து எடுக்கும் போது அது சிவப்பு நிற பந்தாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர் மீண்டும் ஒரு 8, அந்த எக்ஸ் இருக்குது ஆல்ரெடி, அதோட மீண்டும் என்ன பண்ணுறாங்க, ஒரு 8 புதிய சிவப்பு பந்தை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த புதிய சிவப்பு பந்தை வைத்ததுக்கப்புறம் ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்குன்னா, 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல், இந்த முதல் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, அதில் பெறப்பட்ட நிகழ்தகவை போல் 2 மடங்கு அப்படின்னு இருக்கும் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ எஸ்ஸுங்கிறது என்னென்னா 12 நீல நிற பந்தும் எக்ஸு சிவப்பு நிற பந்தும். அப்போ என் ஆஃப் எஸ்ஸை நம்ம என்னன்னு எழுதலாம், இது ரெண்டும் என் ஆஃப் எஸ்னா ரெண்டையும் கூட்டணுங்களா, 12 + எக்ஸு, இது கூட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு அதாவது ஒரு பந்து எடுக்கிறாங்க, அதில் சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சியை ஏன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போது என் ஆஃப் ஏ நமக்கு என்னன்னு தெரியாது, ஏன்னா சிவப்பு நிற பந்து எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏவோட மதிப்பு எக்ஸு. அடுத்து இதிலிருந்து நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிக்கணுங்களா. நிகழ்தகவு எப்படி கண்டுபிடிக்கலாம், பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா ஃபார்முலா நமக்கு. அப்போது என் ஆஃப் ஏவோட மதிப்பு எக்ஸு, என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 12 + எக்ஸுங்களா. அப்போது பி ஆஃப் ஏவோட மதிப்பு எக்ஸ் டிவைடட் பை 12 + எக்ஸு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின்னு, எகெயின் மறுபடியும் 8 புதிய சிவப்பு நிற பந்தை அந்த பையில் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பந்தை வச்சதுக்கப்புறம் அந்த சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சி என்னென்னா, அதை பின்னு எடுத்துக்கிறோம். அப்போது என் ஆஃப் பி என்னன்னு சொல்லலாம், ஆல்ரெடி நமக்கு சிவப்பு நிற பந்து எக்ஸுன்னு தெரியும். அடுத்தது புதிதாக ஒரு 8 சிவப்பு நிற பந்தை அதில் வைக்கிறோம். அப்போது எக்ஸ் + 8, இதுதான் என் ஆஃப் பியோட மதிப்பு. அப்போ என் ஆஃப் எஸ் என்னவாக இருக்கும், என் ஆஃப் எஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, 12 நீல நிற பந்து எக்ஸு சிவப்பு பந்துங்களா, இதோட ஒரு 8 சிவப்பு பந்து நம்ம கூட்ட போகிறோம். 12 நீல நிற பந்து எக்ஸு சிவப்பு பந்து ஒரு 8 சிவப்பு பந்து. ஓகேங்களா? இப்போது இதுதான் என் ஆஃப் பி என் ஆஃப் எஸ். அப்போ பி ஆஃப் பி, இதுக்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாங்களா. பி ஆஃப் பி என்னது, என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா. அப்போ எக்ஸ் + 8 டிவைடட் பை 12யும் ஒரு 8யும் கூட்டினோமா 20 + எக்ஸுங்களா. 12யும் 8யும் கூட்டினோமா 20 + எக்ஸு. ஓகேங்களா? இதுதான் ரெண்டாவது கொஸ்டினுக்கு நிகழ்தகவு. இதில் இன்னும் கேள்வி முடியல. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர் ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவானது 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல் 2 மடங்கு. ஓகேங்களா? அதாவது இந்த பி ஆஃப் பி நமக்கு எப்படி இருக்குன்னா, 1 வினாயன் 1ல் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, பி ஆஃப் ஏ அதோட 2 மடங்காக இருக்குமா. சரிங்களா? வினாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்தகவானது 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல 2 மடங்கு இருக்கும். இது 1 போல் 2 மடங்கு இருக்கும். இப்போது பி ஆஃப் பியோட மதிப்பு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா, எக்ஸ் + 8 டிவைடட் பை 20 + எக்ஸுங்களா ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி ஆஃப் ஏவோட மதிப்பு எக்ஸ் டிவைடட் பை 12 + எக்ஸுங்களா. அதாவது
எக்ஸு 2 இருக்குது ஆல்ரெடி. எக்ஸ் டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸு. ஓகேங்களா? இங்கே இருக்கிற 2 ப்ளஸ் இந்த பி ஆஃப் ஏவோட மதிப்பு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இது வகுத்தல் இருக்கிறத இங்கே கொண்டுட்டு வந்துடலாங்களா? குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாங்களா? எக்ஸ் ப்ளஸ் 8 12 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 2 எக்ஸையும் பெருக்குனா 2 எக்ஸு 20 ப்ளஸ் எக்ஸு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் உள்ளே பெருக்கலாங்களா? பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸையும் 12ஐயும் பெருக்குனா 12 எக்ஸு. ஓகேங்களா? அடுத்து எக்ஸையும் பெருக்குனா எக்ஸு ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 12ஐயும் 8ஐயும் பெருக்குனா 2 8 16 8 1 9 96ங்களா? அடுத்தது 8ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 8 எக்ஸு ஈக்குவல் டு 2 எக்ஸை உள்ளே பெருக்கணுமா 40 எக்ஸுன்னு வருங்களா? 2 எக்ஸ் இன்ட்டு 20 40 எக்ஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னா 2 எக்ஸு ஸ்கொயர். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டுட்டு வந்துடலாங்களா? ஒரு பக்கமாக கொண்டு வந்தால் நமக்கு என்ன கிடைக்குன்னா இங்கே இருக்கிற 40 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த டேர்ம் ஃபுல்லாக இந்த சைடு கொண்டு வந்துட்டால் எல்லாம் மைனஸில் எழுதிக்கலாங்களா? மைனஸில் எழுதுனா இந்த பக்கம் என்ன இருக்கும்? 0 மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போது 0 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு எல்லா டேர்மையும் இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். 40 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸு ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது. இங்கே இருக்கிற ப்ளஸ் 12 எக்ஸ் இந்தாண்ட வந்தால் மைனஸ் 12 எக்ஸு மைனஸ் எக்ஸு ஸ்கொயர்னு வரும். மைனஸ் 96ன்னு வரும். மைனஸ் 8 எக்ஸுன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போது இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 0 அந்த சைடு அதாவது சைடு மாற்றி எழுதிக்கலாங்களா? மாற்றி எழுதுனா என்ன பண்ணலாம்? 2 எக்ஸு ஸ்கொயரில் ஒரு எக்ஸு ஸ்கொயர் கழிச்சா 1 எக்ஸு ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸோட மதிப்பில் என்னென்ன இருக்குது? இங்கே 40 எக்ஸ் இருக்குது. இங்கே மைனஸ் 12 இங்கே மைனஸ் 8. அப்போ மைனஸ் 20 எக்ஸில் 40 எக்ஸு கழிச்சோமா ப்ளஸ் 20 எக்ஸு வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 96ன்னு இருக்குது ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போது இந்த எக்ஸோட மதிப்பை தானே நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை காரணிப்படுத்தலாங்களா? காரணிப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கணும்? இந்த மைனஸ் 96 அதாவது பெருக்குனா நமக்கு மைனஸ் 96 வரணும். கூட்டினா ப்ளஸ் 20ன்னு வரணும். அப்போ 24 இன்ட்டு 4ன்னு போடலாங்களா? 96. நமக்கு கூட்டும்போது ப்ளஸ் 20 வருது. அப்போ சின்ன நம்பர் முன்னாடி தான் நம்ம வந்து மைனஸ் குறி போடணும். சரிங்களா? இப்போது இதோட காரணிகள் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 24 எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் 24ன்னு வந்துடும். இங்கே எக்ஸோட வேல்யூ மைனஸ் 4 தானே வந்தால் ப்ளஸ் 4ன்னு வந்துடும். நமக்கு மைனஸில் வர வேல்யூ வந்து ஏற்புடையது அல்ல. ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 நாட் அக்செப்டட். ஓகேங்களா? ஏற்புடையது அன்று. அப்போது நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வேல்யூவை எடுத்துக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 என்பது தான் நமக்கு தேவையான விடை. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு முதல் வினாவில் என்ன கேட்டிருந்தாங்க? முதல் வினாவில் சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சி ஏன்னு எடுத்திருந்தோமா? அந்த பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா? எக்ஸ் டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸுன்ட்டு பி ஆஃப் ஏ எக்ஸ் டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸுங்களா? இப்போது இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 டிவைடட் பை 12 ப்ளஸ் 4ங்களா? அப்போது 4 டிவைடட் பை 16 அதை கேன்சல் பண்ணோமா 1/4 ஒரு நாள் 4 4 16. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பி ஆஃப் ஏ முதல் வேல்யூவோட முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் 1/4. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.3 7வது கணக்கு பார்க்கலாம். 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. சரிங்களா? 2 பகடைகள், ஒரு பகடைனா 6 நம்பர் இருக்குங்களா? 6 முகம் இருக்கும். அதே மாதிரி 2 பகடைகளை உருட்டுறாங்க. அப்போ அதோட கூறுவெளிகள், அதாவது ஒரு 4 கொஸ்டின் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. நான் ஒவ்வொரு கொஸ்டினாக 1 by 1 நம்ம பார்க்கலாம். முதல் கொஸ்டினை இப்போ பார்க்கலாம். 2 பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க அப்படின்னா முதல்ல நம்ம கூறுவெளிகள் கண்டுபிடிக்கணும். முதல் பகடையில் 1ன்னு உழுவும் போது ரெண்டாவது பகடையிலையும் 1 உழுவலாம். முதல் பகடையில் 1ன்னு உழுவும் போது ரெண்டாவது பகடையில் 2 விழலாம்.
முதல் பகடியில் 1, 2வது பகடியில் 3 விழலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான சான்சஸ். ஓகேங்களா? அப்போ மொத்தம் அதாவது ஒவ்வொரு பகடியிலையும் 6 ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த 2 பகடியிலையுமே 6 6 இருக்குங்களா? அப்போது 36 மொத்தம் வரும். சரிங்களா? இப்போது எஸ் கூறுவெளிகள் வந்து இது வந்து நம்ம 2 பகடினாவே 1,1லேருந்து 6,6 வரையிலும் எழுதிக்கணும். அப்புறம் என்ஆஃப்எஸ் மொத்தம் எத்தனை? 6 36ங்களா? என்ஆஃப்எஸ் 36. முதல் கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 பகடிகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்கும் நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 பகடியிலையும் ஒரே முகமதிப்பு கிடைக்கணும். அந்த நிகழ்ச்சியை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போது என்ஆஃப்ஏ வந்து என்னவாக இருக்கும்? 2 பகடியிலையுமே ஒரே முகம், அதாவது ஒரே நம்பராக இருக்கணும். 2 பகடியிலையும் முதல் பகடியிலையும் 1, 2வது பகடியிலையும் 1ங்களா? அப்போது இது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1வது பகடியில் 1, 2வது பகடியில் 2. இது டிஃப்ரெண்ட் ஆகுதுங்களா? இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போது இந்த 2,2, 2,3, 4,4, 5,5, 6,6 இது மட்டும்தான் 2 பகடியிலும் ஒரே முகம், அதாவது ஒரே நம்பர் வரத்துக்கான சான்சஸ். இதெல்லாம் எழுதிக்கலாங்களா? அப்போது 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6 மொத்தம் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இருக்குங்களா? அப்போ என்ஆஃப்ஏவோட மதிப்பு 6. சரிங்களா? இங்கே அந்த ஏவோட மதிப்பு மட்டும்தான். ஓகேங்களா? என்ஆஃப்ஏனா அந்த நம்பர் ஆஃப் அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம சம் ஆஃப் நம்பர்ஸை நம்ம எழுதுறது தான் என்ஆஃப்ஏ. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து பிஆஃப்ஏ கண்டுபிடிக்கலாங்களா? பிஆஃப்ஏனா என்ஆஃப்ஏ டிவைடட் பை என்ஆஃப்எஸ்ஸுங்களா? அதாவது நிகழ்தகவு கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குன்னா என்ஆஃப்ஏ வந்து 6, என்ஆஃப்எஸ் வந்து 36ங்களா? 36. அப்போ 1 6 6, 6 6 36. நமக்கு 1/6ன்னு இதுக்கு நிகழ்தகவு கிடைக்கும். அடுத்தது 2வது கணக்கு. 2வது கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக கிடைக்க. முகமதிப்புகளோட பெருக்கல் பலன் பகா எண்ணாக இருக்கணும். பகா எண்ணா முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? 1ஆலையும் தன்னாலையும் வகுக்கக்கூடிய எண்கள் பகா எண்கள். ஓகேங்களா? இப்போது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் வந்து என்னவாக வரணும்? பகா எண்களாக வரணும். இப்போ 1ஐயும் பெருக்குனா 1. 1ங்கிறது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்போ இதை விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு 1 2ஐயும் பெருக்கணுமா என்ன வரும்? 2 2ங்களா? 2ங்கிறது ஒரு பகா எண், இது வரும். 1ஐயும் 3ஐயும் பெருக்கணுமா? 3ங்களா? அப்போ 3ங்கிறது ஒரு பகா எண். நெக்ஸ்ட்டு 1ஐயும் 4ஐயும் பெருக்கணுமா? இப்போது இது பகா எண், இது பகா எண். நெக்ஸ்ட் என்ன வரும்? 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4. அது வந்து இரட்டைப்படை எண், அது பகா எண் கிடையாது. 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா 4 5 5. அப்போ பகா எண். 1ஐயும் 6ஐயும் பெருக்குனா அது பகா எண் அல்ல. இப்போ முதல் லைனில் 1,2, 1,3, 1,5 எடுத்து எழுதிக்கலாங்களா? 1,2, 1,3, 1,5. அடுத்து 2வதுல 2 2 2ங்கிறது பகா எண். அடுத்தது 2 2 4 இது வரும். 2 2 4 இது பகா எண் அல்ல. 3 2 6 பகா எண் அல்ல. 4 2 8 பகா எண் அல்ல. 5 2 10 பகா எண் அல்ல. 6 2 12 பகா எண் அல்ல. அப்போ 2,1ங்கிறது மட்டும் பகா எண்ணுங்களா? நெக்ஸ்ட்டு 3 3 3 3ங்கிறது பகா எண். 3 2 6ங்கிறது பகா எண் அல்ல. 3 9ங்கிறதும் பகா எண் அல்ல. 3 12ங்கிறது பகா எண் அல்ல. 5 15 பகா எண் அல்ல. 6 18 பகா எண் அல்ல. அப்போ 3,1 வரும். 3,1. அடுத்தது 1 4 4 4ங்கிறது பகா எண் அல்ல. 4 2 8 இதுவும் பகா எண் அல்ல. 3 12 பகா எண் அல்ல. 4 16 பகா எண் அல்ல. 5 20 பகா எண் அல்ல. 6 24 பகா எண் அல்ல. அடுத்தது 5 5 5ங்கிறது பகா எண். 2 10 பகா எண் அல்ல. 15 பகா எண் அல்ல. 5 20 பகா எண் அல்ல. 25 பகா எண் அல்ல. 5 30 பகா எண் அல்ல. அப்போ 5,1ன்னு வரும். 5,1ங்கிறது பகா எண். நெக்ஸ்ட்டு
6 ஓர் 6 6 பகாயின் அல்ல. 6 2 12 பகாயின் அல்ல. 18 பகாயின் அல்ல. 6 நாங் 24ங்கிறது பகாயின் அல்ல. 5 30ங்கிறதும் பகாயின் அல்ல. 6 36ம் பகாயின் அல்ல. அப்போது இது மட்டும்தான் நமக்கு பகாயின். மொத்தம் அப்போனா என் ஆஃப் பி வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 6ங்களா? என் ஆஃப் பிங்கிறது 6. அப்போ இதுக்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாங்களா? பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா? என் ஆஃப் எஸ். அப்போ என் ஆஃப் பியோட மதிப்பு 6, என் ஆஃப் எஸ் 36. அப்போ ஓர் 6 6 36ங்களா? 1/6. இப்போ இரண்டாவது கணக்குக்கு முகமதிப்புகளோட பெருக்கல் பலன் பகா எண்ணாக இருக்கும் அப்படி இருக்கிறதுக்கான நிகழ்தகவு கேட்டாங்க. அது 1/6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மூன்றாவது, இதுலேயே மூன்றாவது கணக்கு கேட்டிருக்காங்க. என்னென்னா முகமதிப்புகளோட கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க. இப்போது முகமதிப்புகளோட பெருக்கல் பலன் பகா எண்ணாக இப்போ பார்த்துருக்கோம். அந்த முகமதிப்புகளை கூட்டணுமா அது பகா எண்ணாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க நிகழ்ச்சி சி என்க. சின்னு எடுத்துக்கலாம். இப்போ முகமதிப்புகளோட கூடுதல் வந்து நமக்கு பகா எண்ணாக கிடைக்கணும். பார்க்கலாங்களா? முதல்ல 1 கூட்டினோமா 2. அப்போது இது வரும். ஏன்னா இது வந்து 2ங்கிறது பகா எண். 1 2 கூட்டினோமா 3. அப்போ இதுவும் வரும் பகா எண். 1 3 கூட்டினா 4. அது பகா எண் கிடையாது. 1 5 கூட்டினா பகா எண். 1 4 கூட்டினா 5ன்னு கிடைக்கும். அது பகா எண். 1 5 கூட்டினா 6. 1 6 கூட்டினா 7. அப்போது இது 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 இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் லைனில் கிடச்சிருக்கிற முகமதிப்புகளோட கூடுதல் பகா எண்கள். 1 கூட்டினா 2. 2ங்கிறது ஒரு பகா எண். 1 2 கூட்டினா 3. 3ங்கிறது ஒரு பகா எண். அடுத்தது 1 4 கூட்டினா 5. 5ங்கிறது ஒரு பகா எண். 1 6 கூட்டினா 7. 7ங்கிறது ஒரு பகா எண். அப்போ எடுத்து எழுதிக்கலாங்களா? 1,1 1,2 1,4 1,6ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போது 1,1 1,2 1,4 1,6 அப்படிங்கிறது இதோட முகமதிப்புகளோட கூடுதல் பகா எண்கள்னு எழுதியிருக்கோம். அதாவது முதல் லைனில் இன்னும் 5 லைன் இருக்குது. பார்க்கலாங்களா? இப்போ ரெண்டாவது லைனில் 2 1 கூட்டினோமா 3. அப்போ இது ஒரு பகா எண். ஓகேங்களா? 2 2 கூட்டினா 4. 4ங்கிறது பகா எண் அல்ல. 2 3 கூட்டினா 5. 5ங்கிறது ஒரு பகா எண். 2 4 கூட்டினா 6. 6ங்கிறது பகா எண் அல்ல. 2 5 கூட்டினா 7. அப்போ 7ங்கிறது ஒரு பகா எண். 2 6 கூட்டினா 8. 8ங்கிறது பகா எண் அல்ல. அப்போ இதில் வந்து 2,1 2,3 2,5ங்கிறது பகா எண். சரிங்களா? அதாவது முகமதிப்புகளோட கூடுதலை பகா எண்ணாக கிடைக்கும். அதை எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு மூணாவது லைனில் 3 1 கூட்டினோமா 4. அது பகா எண் கிடையாது. அப்போ 3 2 கூட்டினோமா 5. அது பகா எண். அது எழுதிக்கலாங்களா? அடுத்தது 3 3 கூட்டினா 6. அது பகா எண் அல்ல. 3 4 கூட்டினா 7. அது பகா எண். ஓகேங்களா? இப்போது 3,2 3,4 அப்படிங்கிறது இதோட முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக வருது. ஓகேங்களா? இது 8ன்னு வரும். இது 9ன்னு வரும். அப்போது இது ரெண்டும் பகா எண்கள். எடுத்து எழுதிக்கலாங்களா? 3,2 3,4. அடுத்து 4,1 4,1ங்கிறது ஒரு பகா எண் தான். ஏன்னா 4 1 கூட்டினோமா 5. அடுத்தது 4 2 கூட்டினா 6. 6ங்கிறது பகா எண் அல்ல. 4 3 கூட்டினா 7. 7ங்கிறது பகா எண். 4 4 கூட்டினா 8. பகா எண் அல்ல. 5 4 9. பகா எண் அல்ல. 6 4 10. பகா எண் அல்ல. அப்போ 4,1 4,3 4,1 4,3 எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 5,1 அப்படிங்கிறது 6 கூட்டினா 6ங்களா? அப்போ பகா எண் அல்ல. 5,2 கூட்டினோமா 7. பகா எண். இது 8. இது 9. இது 10. இது 11. அப்போ 11ங்கிறது ஒரு பகா எண். ஓகேங்களா? 5,2 5,6 5,2 5,6 இது ரெண்டும் கூடுதலும் பகா எண்ணாக வரும். நெக்ஸ்ட்டு 6,1ங்கிறது 7ங்களா? 2 கூட்டினோமா? அப்போ இது ஒரு பகா எண். 6 2 கூட்டினோமா 8. அது பகா எண் கிடையாது. இது 9 பகா எண் கிடையாது. 10 பகா எண் கிடையாது. 6 5 கூட்டினோமா
11 அது ஒரு பகா எண். 6 6 கூட்டினா 12 அது பகா எண் கிடையாது. அப்போ 6,1 6,5 வரும். 6,1 6,5. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இருந்த அதாவது முகமதிப்புகளோட கூடுதல் வந்து பகா எண்ணாக இருக்கிறதா அதுக்கான நிகழ்தகவை இப்போது பார்க்கலாம். இப்போ வந்து அந்த நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கிட்டோமா? இப்போது என் ஆஃப் சி வந்து எவ்வளோவா இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? அப்போ இதுக்கான நிகழ்தகவு என்ன? பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா? என் ஆஃப் சியோட மதிப்பு 15. என் ஆஃப் எஸ் வந்து 36ங்களா? இதை 3ஆம் வாய்ப்பாட்டால் அடித்தா 5 15 1 3 2 6. ஓகேங்களா? 5/12. இதுதான் வந்து 3வது கணக்குக்கான நிகழ்தகவு. நெக்ஸ்ட்டு 4th. இப்போ 4th ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகமதிப்புகளின் கூடுதல் 1 ஆக இருக்கும் நிகழ்ச்சி டி என்க. ஓகேங்களா? அந்த முகமதிப்புகளோட கூடுதல் 1ன்னு வரணுமா? இதுக்கு முன்னாடி முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ முகமதிப்புகளின் கூடுதல் 1ன்னு இருக்கணுமா? அதை பார்க்கலாங்களா? செக் பண்ணலாங்களா? அப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும் பார்க்கலாம். முகமதிப்புகளின் கூடுதல் 1 கூட்டினோமா 2. இருக்கிறதுலே இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஆனால் இதுவே வந்து கூட்டினோமா நமக்கு என்ன கிடைக்குது? 2ன்னு வருது. அப்போது இது 2 கூட்டினா 3 4 5 6 7 அந்த மாதிரி வருங்களா? அப்போ 3 4 5 இந்த மாதிரி தான் வரும் ஒழிஞ்சு குறையாது. அப்படின்னா நமக்கு முகமதிப்புகளோட கூடுதல் 1ன்னு வராது. அப்போது நமக்கு 0. இப்போது டிங்கிறது நமக்கு வெற்று கணம் அல்லது நல் செட்டுன்னு சொல்லுவோம், அல்லது 0ன்னு எடுத்துக்கலாங்களா? இப்போது என் ஆஃப் டி 0. அப்போது நமக்கு பி ஆஃப் டி நிகழ்தகவு இது கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? என் ஆஃப் டி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா? என் ஆஃப் டியோட மதிப்பு 0. என் ஆஃப் எஸ் வந்து 36. 0/anything நமக்கு 0 தான். ஓகேங்களா? அப்போ பி ஆஃப் டியோட மதிப்பு 0. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு 4 கணக்கு கொடுத்துருந்தாங்க. 4ஐயும் சால்வ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புள்ளியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.3ல் 8வது கணக்கு பார்க்கலாம். 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. 3 நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படுகிறது. அப்போனா முதல் கேள்வினா அனைத்தும் தலையாக கிடைக்க, 2வது குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க, அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க, அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க ஆகியவற்றுக்கான நிகழ்தகவுகளை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல 3 நாணயங்களை சுற்றினா நம்ம என்ன பண்ணணும்? ஒரே நேரத்தில் சுண்டுறது அப்படிங்கும்போது அந்த நிகழ்ச்சியை நம்ம எப்படி எழுதலான்னா எஸ்ன்னு எழுதலாங்களா? அப்போது முதல்ல நம்ம ஆல்ரெடி முன்னாடி கொஷின்லேயே பார்த்துருக்கோம். அதாவது 3H, அதுக்கப்புறம் 2H 1 T. இப்போ அந்த T வந்து நடுவில் வரணும், அடுத்து T ஃபஸ்ட்டில் வரணும். இந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? அடுத்தது 3Tங்களா? அடுத்தது 2T 1H. இப்போ H நடுவில் வரணும், H ஃபஸ்ட்டில் எழுதணும். அவ்வளோதான். இதுதான் வந்து 3 தலைகள் சுண்டப்படும் போது கிடைக்கிற கூறுவெளிகள். அப்போ என் ஆஃப் எஸ் அப்படின்னா என்னது? மொத்தம் 8ங்களா? என் ஆஃப் எஸ் 8. முதல் கேள்வி என்ன நம்ம கொடுத்துருக்காங்க? அனைத்தும் தலையாக கிடைக்க. இப்போது அனைத்தும் தலையாக கிடைக்க இந்த நிகழ்ச்சியை வந்து ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போது ஏ ஈக்குவல் டு அனைத்துமே தலையாக இருக்கணுமா? அப்போ இது ஒன்று மட்டும்தான் அனைத்தும் ஹெட்டு தலையாக இருக்குது. மீதி எல்லாமே இங்கே 2 தலை 1 பூ இருக்குது, 2 தலை 1 பூ இந்த மாதிரி கலந்துருக்கு. இந்த ஒன்று மட்டும்தான் அனைத்துமே தலையாக இருக்குது. அப்போனா ஹெச்சுங்களா? அப்போது என் ஆஃப் ஏ வந்து என்ன கிடைக்கும் நமக்கு? என் ஆஃப் ஏ வந்து 1. ஏன்னா ஒரு கூறுவெளி தான் நமக்கு இருக்குது அனைத்தும் தலையாக இருக்கிற மாதிரி. அப்போது பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாங்களா? பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா என்ன ஃபார்முலா? என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா? அது கண்டுபிடிக்கலாம். பி ஆஃப் ஏக்கு வந்து ஃபார்முலா என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா? என் ஆஃப் ஏவோட மதிப்பு 1, என் ஆஃப் எஸ்னா 8. அப்போ ஃபஸ்ட்டு கணக்குக்கான
நிகழ்தகவு 1/8. அடுத்தது இரண்டாவது கணக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தது செகண்டு குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சி பின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? குறைந்தபட்சம் அப்படின்னு என்னது? மினிமம் ஒரு பூவாவது இருக்கணும். அப்போனா மேக்ஸிமம் எத்தனை நாள் இருந்துக்கலாம், ஆனால் மினிமம் ஒன்றாவது இருக்கணும். அப்படின்னு என்ன எழுதலான்னா, குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க குறைஞ்சபட்சம் ஒரு பூவாவது இருக்கணும். அப்போ இந்த 3மே தலை இருக்குங்களாங்க. இதை தவிர மீதி எல்லாமே நம்ம எழுதணும். ஏன்னா குறைந்தபட்சம் அப்படின்னா என்னது? அதிகமாக எவ்வளோ நாளும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதிகமாக, அதாவது குறைவு அப்படின்னா அது மேக்ஸிமம் வரைக்கும் எழுதிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதணும். ஓகேங்களா? குறைந்தபட்சம் ஒரு தலையாவது ஆனால் இருக்கணும். மினிமம் ஒன்றாவது இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருந்துக்கலாம். ஆனால் ஒன்று கூட இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போனா 3 ஹெச் இருக்குது, 3 தலைகள் இருக்குது. இது மட்டும் வராது. மீதி எல்லாமே நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? ரிமைனிங் என்னென்ன வரும்? 3 தலைகள் மட்டும் வராது. அடுத்தது 2 தலை 1 பூ வரும். அடுத்தது இப்படி, அதாவது 2 நடுவில் டி, அடுத்தது ஹெச்சுங்களா? ஃபஸ்ட்டில் டி, அடுத்தது ஹெச்சு, அடுத்தது 3 டி வருங்களா? அடுத்தது 3 டி 1 ஹெச் வரும். அடுத்தது டி, நடுவில் ஹெச்சு டி, அடுத்தது ஃபஸ்ட்டில் ஹெச்சு டி. ஓகேங்களா? இந்த 1 2 3 4 5 6 7. இப்போ என் ஆஃப் பியோட வேல்யூ 7. அப்போ பி ஆஃப் பி எப்படி எழுதலாம்? என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா? இப்போ என் ஆஃப் பியோட வேல்யூ 7, என் ஆஃப் எஸ் வந்து 8, 7/8. அப்போ குறைந்தபட்சம் ஒரு பூவாவது கிடைக்க நிகழ்தகவு வந்து 7/8. சரிங்களா? மூணாவது சம்மு, அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கும் நிகழ்ச்சி. அதாவது மேக்ஸிமமே ஒரு தலை தான் இருக்கணும். ஓகேங்களா? அதிகபட்சம்னா என்னது? அதுக்கு ஆப்போசிட்னா குறைவா, 1 அல்லது 1 குறைவாக்குறத மட்டும்தான் நம்ம எழுதணும். சரிங்களா? அது வந்து சி. இந்த அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கும் நிகழ்ச்சியை சின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சி என்க. அப்போ சி ஈக்குவல் டு அதிகபட்சமே ஒரு தலை தான் இருக்கணும் நமக்கு. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு தலை தான் இருக்கணும். அப்போனா அதிகம் அப்படின்னாவே குறைவாக இருக்கிறது, 1க்கு 1 குறைவாகிறதெல்லாம் எழுதணும். ஓகேங்களா? அதிகபட்சம் ஒரே தலை இருக்கிறது எது? இதுங்களா? இதில் ஒரு தலை தான் இருக்குது, இதில் ஒரு தலை தான் இருக்குது, இதுலேயும் ஒரு தலை தான் இருக்குது. அதிகபட்சம் ஒரு தலை தான் இருக்கணும். அதுக்கு குறைவாகவும் இருந்துக்கலாம். அப்போனா இந்த டிடியும் எழுதணும். இந்த 4மே வந்து வரும். சரிங்களா? இப்போது மேக்ஸிமம் ஒரு தலை மட்டும்தான். அதிகபட்சம் ஒரு தலைன்னா என்னென்ன எழுதணும்? டி ஹெச்சுங்களா? அடுத்தது டி ஹெச் டி, அடுத்தது ஹெச் டி. இந்த 4மே வரும். சரிங்களா? அப்போது என் ஆஃப் சி வந்து 1 2 3 4. அப்போது 4 வரும். ஓகேங்களா? அடுத்தது பி ஆஃப் சி கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா? என் ஆஃப் சியோட மதிப்பு 4, என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 8. அப்போ என்ன வரும்? 1 4 4 2 4 8, 1/2ன்னு வரும். சரிங்களா? அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கும் நிகழ்ச்சிக்கு நிகழ்தகவு 1/2. அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி, 4th ஒன் வந்து மேக்ஸிமம். அதிகம்னு கொடுத்துட்டா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அந்த குறைவு 2க்கு குறைவாக இருக்கிறது எல்லாத்தையுமே எழுதணும். சரிங்களா? இப்போது அதிகபட்சமாக 2 பூக்கள் மட்டும்தான் கிடைக்கணும். அதுக்கான நிகழ்ச்சியை டின்னு எடுத்துக்கலாங்களா? அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு. ஓகேங்களா? அதிகம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? அதுக்கு ஆப்போசிட்டாக குறைவாக இருக்கிறதையும் எழுதணும். அதிகபட்சமாக 2 பூக்கள்னா இங்கேனா 3 பூக்கள் இருக்குங்களா? அப்போ இது வராது, இது கம்பல்சரி வராது. அதுக்கப்புறம் அதிகபட்சம் 2 பூக்கள் இருக்கலாம். இங்கேயும் 2 பூக்கள், இங்கேயும் 2 பூக்கள், ஒரு பூவும் இருக்கலாம், மினிமமும் இருக்கலாம். ஆனால் அதிகபட்சமாக 2 வரைக்கும் இருக்கலாம். அப்போனா என்னது? 1 இருக்கலாம், 1 இல்லாமல் 0வும் இருக்கலாம். அதாவது பூக்களே இல்லாத கூறுவெளியும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போனா இந்த டி அந்த 3 பூட்கள் இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மீதி 7மே வந்து நம்ம எழுதணும். என்னென்னா 3 தலைகள்,
அதாவது 2 தலை 1 பூவு, இங்கே 2 தலை 1 பூ, இப்படி இருங்களா. அடுத்து 3 பூக்கள் மட்டும் வராது, ஏன்னா அதிகபட்சம் 2 பூக்கள் வரையிலும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 பூ இருக்கிறது எழுதலாம், பூக்களே இல்லாததும் எழுதலாம். ஆனால் 3 பூக்கள் இருக்கிறது எழுதக்கூடாது. அடுத்தது டிடி ஹச்சுங்களா, டிஹெச்டி ஹச்டிடி, அவ்வளோதான். இந்த 7மே வந்து எழுதணும். அப்போ என் ஆஃப் டியோட மதிப்பு 7ங்களா. அப்போ பி ஆஃப் டி நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் டி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா. அப்போ என் ஆஃப் டியோட மதிப்பு 7, என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 8. அப்போது நமக்கு பி ஆஃப் டி அப்படிங்கிறது 7/8. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மு முடிந்தது. நமக்கு வந்து அதிகபட்சம் அப்படின்னு கேட்டாங்களா, நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக குறைவாக இருக்கிறது வரையில் எழுதணும். இப்போ 2 பூக்கள்னால் 2லேருந்து 1 பூவு அப்புறம் 0, அது பூவே இல்லாதது. அந்த மாதிரி அதிகபட்சம்ங்கும் போது குறைவாக இருக்கிற வரையில் எழுதணும். அதே குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, அதிகமாக இருக்கிறது வரையில் எழுதணும். குறைந்தபட்சம் 1 பூ கிடைக்க அப்படின்னா அந்த 1 பூவிலேருந்து அதிகபட்சம் 3 பூக்கள் வரையில் எழுதணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளிகளும் நிகழ்தகவும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.3ல் 9வது கணக்கு பார்க்குறோம். ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும் 6 வெள்ளை நிற பந்துகளும் 7 பச்சை நிற பந்துகளும் 8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து வெள்ளை நிறமாக இருக்கிறதுக்கும் 2வது கருப்பு அல்லது சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு, வெள்ளையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு, வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்க்கலாங்களா எப்படின்ட்டு. நமக்கு முதல்ல எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் வந்து என்னது, 5 சிவப்பு நிறம், 6 வெள்ளை நிறம், 8 கருப்பு நிறம், 7 பச்சை நிற பந்துகளா. எல்லாத்தையும் என் ஆஃப் எஸ்ன்னு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கூட்டணுங்களா. எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குன்னா 26ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. என் ஆஃப் எஸ் வந்து 26. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, முதல் வினா வந்து வெள்ளை நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஓகேங்களா. வெள்ளை நிற பந்தாக இருக்கும் நிகழ்ச்சி ஏ என்க. ஓகேங்களா. அதாவது வெள்ளை நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு வெள்ளை நிற பந்து மொத்தம் எத்தனை இருக்குது, 6ங்களா, 6. அப்போ என் ஆஃப் ஏவும் 6ங்களா. அப்போ பி ஆஃப் ஏ இதுக்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா. இப்போ என் ஆஃப் ஏ வந்து வெள்ளை நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவுனா வெள்ளை நிற பந்து 6, என் ஆஃப் ஏ வந்து 6. என் ஆஃப் எஸ் மொத்தம் எத்தனை, 26ங்களா, 26. இதை 2ஆல் வகுத்த என்ன கிடைக்கும், 3 2 6, 4 2 2, 3 2 6. அப்போ 3/13ன்னு கிடைக்கும். இதுதான் முதல் வினாவுக்கான நிகழ்தகவு. அடுத்தது 2வது வினா. இப்போது கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு 2வது வினா. இந்த நிகழ்ச்சி என்னன்னு எடுத்துக்கிறோம், பின்னு எடுத்துக்கிறோம். கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்தாக எடுப்பதற்கான நிகழ்ச்சியை பின்னு எடுத்துக்கிறோம். அல்லதுங்கிற வார்த்தை வந்துட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா கூட்டிக்கணும். கருப்பு நிற பந்தையும் சிவப்பு நிற பந்தையும் நம்ம கூட்டிக்கணும். கருப்பு நிற பந்து வந்து 8ங்களா, 8 கருப்பு நிற பந்து ப்ளஸ் சிவப்பு நிற பந்து 5. ஓகேங்களா. அப்போ என் ஆஃப் பி என்னவாக இருக்கும், 8 5 13. என் ஆஃப் பியோட மதிப்பு 13. அப்போ பி ஆஃப் பி என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா. நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். அப்போ என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இப்போ என் ஆஃப் பியோட மதிப்பு 13 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் வந்து 26. இங்கே இதை டிவைட் பண்ணாமல் என்ன வரும், 13 13, 2 13 26ங்களா. அப்போ 1/2. நமக்கு கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்தா இருப்பதற்கான நிகழ்தகவு வந்து 1/2. அல்லது அப்படின்னு வந்தால் நம்ம கூட்டிக்கணும், 2 நிற பந்துகளையும் கூட்டிக்கணும். சரிங்களா. அல்லதுன்னு வந்தால் கூட்டிக்கணும். அடுத்தது 3வது கணக்கு.
அடுத்து வெள்ளை நிற பந்தாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சீன்னு எடுத்துக்கிறோம். அப்போது சி ஈக்குவல் டு வெள்ளை நிற பந்தாக இருக்கக்கூடாது. மற்ற நிற பந்துகள்லாம் என்னது? சிவப்பு நிற பந்துகள் 5, வெள்ளை நிற பந்து மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? 5 சிவப்பு நிற பந்து, 8 கருப்பு நிற பந்து, 7 பச்சை நிற பந்துகள். அப்போ என் ஆஃப் சியோட மதிப்பு இது எல்லாத்தையும் கூட்டணுங்களா? 8 5 13, 13 ஒரு 7 20. அப்போ என் ஆஃப் சி வந்து 20. அப்போ நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் சி என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா? என் ஆஃப் சியோட மதிப்பு 20 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு நமக்கு என்ன தெரியும்? 26ங்களா? இப்போ 2ஆல் வகுத்தமா? 5 2 20, 1 2 3 2 6, 13 26. அப்போது வெள்ளை நிற பந்தாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, வெள்ளை நிற பந்தை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற 3 கலர் பந்துகளையும் நம்ம கூட்டிக்கணும். அதுதான் என் ஆஃப் சி. அப்போது பி ஆஃப் சின்னா என்னது? நிகழ்தகவு. என் ஆஃப் சியிலிருந்து என் ஆஃப் எஸ்ஸை வகுத்தா நமக்கு இதுக்கான நிகழ்தகவு கிடைத்திரும். அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி. வெள்ளை நிற பந்தாகவும் இருக்காது, கருப்பு நிற பந்தாகவும் இருக்காது. அப்போ 2 நிற பந்துகளையும் தவிர்த்து மீதி இருக்கிற 2 நிற பந்துகளை மட்டும் எழுதணும். இப்போ டி என்பது வெள்ளை நிற பந்தாகவும் இருக்கக்கூடாது, கருப்பு நிற பந்தாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. 2 நிறங்களை தவிர்த்து மீதி எந்தெந்த நிறம் நமக்கு இருக்கும்? 5 சிவப்பு நிறமும் 7 பச்சை நிறமும் இருக்குங்களா? அப்போ என் ஆஃப் டியோட மதிப்பு என்ன நமக்கு? 5ஐயும் 7ஐயும் கூட்டணுங்களா? கூட்டினா 12. அப்போது இதுக்கு நிகழ்தகவு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பி ஆஃப் டி என் ஆஃப் டி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா? பி ஆஃப் டியோட மதிப்பு, அதாவது என் ஆஃப் டியோட மதிப்பு 12 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 26ங்களா? 6 2 12, 13 2 26ங்களா? 6 டிவைடட் பை 13. இதுதான் வந்து, அதாவது என்ன கொஸ்டின்? வெள்ளை நிறமாகவும் கருப்பு நிறமாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.3ல் 14வது கணக்கு பார்க்கலாம். ஒரு விளையாட்டிற்கான நுழைவு கட்டணம் ரூ. 150. ஓகேங்களா? ஒரு விளையாட போகிறதுக்கு முன்னாடியே நம்ம 150 ரூபா பே பண்ணால் தான் நம்ம உள்ளே நுழைந்து விளையாட ஆரம்பிக்க முடியும். அந்த விளையாட்டில் ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. தனா ஒரு நுழைவு சீட்டு வாங்கினாள். 150 ரூபா பே பண்ணி ஒரு நுழைவு சீட்டு வாங்கிட்டா தனால். அவ்விளையாட்டில் 1 அல்லது 2 தலைகள் விழுந்தால் அவள் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்துவிடும். ஓகேங்களா? அவள் விளையாடும் போது அந்த அது 3 நாணயம் இருக்குது. அந்த 3 நாணயத்தையும் சுண்டும்போது அவளுக்கு என்ன கிடைக்கணும்? 1 அல்லது 2 தலைகள் கிடைத்ததுன்னா அவள் கட்டின 150 ரூபாயை திருப்பி கொடுத்துருவாங்க. அடுத்து 3 தலைகள், அதாவது 3 முறை அந்த நாணயத்தை சுண்டும் போதும் 3 முறையுமே தலைகள் விழுந்துருச்சுன்னா, ஓகேங்களா, 3 முறையுமே தலைகள் கிடைத்ததுன்னா அவளோட நுழைவு கட்டணம் 2 மடங்கு அதிகமாக கிடைக்குமா? ஓகேங்களா? இல்லை என்றால் எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது. அப்படின்னா அவளுக்கு ஒரு தலை கூட 3 முறை சுண்டும் போதும் ஒரு முறை கூட ஒரு தலை கூட விழலை அப்படின்னா அவளுக்கு கட்டின பணம் திரும்ப கிடைக்காது. முதல் கொஸ்டின் 2 மடங்கு அவள் கட்டின அமௌண்ட்டு 2 மடங்கு ஆகணும்னா நமக்கு என்ன தெரியணும்? 3 தலைகள் கிடைக்கணும். ஓகேங்களா? ஒரு முறை சுண்டும் போது 3 முறை சுண்டும் போது 3 தலைகள் கிடைத்ததுன்னா நம்மளுக்கு 2 மடங்காக ஆகும். அதாவது 300 ரூபாயாக மாறிடும், 150 ரூபா. ஓகேங்களா? அடுத்தது நுழைவு கட்டணம் திரும்ப பெறனா 1 அல்லது 2 தலைகள் வந்து கிடைச்சிருக்கணும். அது நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கான நிகழ்வுனா ஒரு முறை கூட தலை விழுந்திருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது பூ மட்டும்தான் விழுந்திருக்கும். முதல்ல நம்ம என் ஆஃப் எஸ் பார்க்கலாங்களா? அதாவது என் ஆஃப் எஸ் வந்து நம்மளுக்கு
3 நாணயங்களை ஃபஸ்ட்டு சுண்டும் போது நமக்கு என்னென்ன கிடைக்கும்? ஹச்சு, 3 ஹச்சு, அதாவது 3 தலைகள், அடுத்து 2 தலை 1 பூ, அடுத்தது 1 தலை நடுவில் பூ வந்துடும், ஃபஸ்ட்டில் பூ, அடுத்தது 2 தலை. ஓகேங்களா? அடுத்து 3 பூ வந்துடும், 2 பூ 1 தலை, அதாவது நடுவில் தலை வந்து 2 பக்கமும் பூ வரும். இங்கே எப்படி 2 பக்கம் தலை வந்து நடுவில் பூ வந்ததோ அந்த மாதிரி 2 பூக்கு நடுவில் தலை வரும், ஃபஸ்ட்டில் தலை வரும், அதாவது ஃபஸ்ட்டில் தலை வரும். ஓகேங்களா? அப்போது நமக்கு n ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 8ங்களா? 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அதனால் n ஆஃப் எஸ் வந்து 8. நெக்ஸ்ட்டு நமக்கு முதல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2 மடங்காக. ஓகேங்களா? 2 மடங்காகனா 2 மடங்காக மாறுற நிகழ்ச்சி வந்து நம்ம கட்டின அமௌண்ட்டு 2 மடங்காக மாறுது இல்லைங்களா? அதற்கான நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போது n ஆஃப் ஏ நமக்கு என்னவாக இருக்கும்? 1 தான் வரும். ஏன்னா 3 முறையும் தலைகள் கிடைத்தால் மட்டும்தான் நமக்கு 2 மடங்கு ஆகும் நம்ம கட்டின அமௌண்ட்டு. அப்போ 3 முறை தலைகள் இங்கே ஒரே முறை தான் இருக்குங்களா? அப்போது n ஆஃப் ஏவோட மதிப்பு 1. அப்போ p ஆஃப் ஏ, அதாவது நம்ம இதற்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கணுன்னா என்ன நமக்கு தெரியும்? n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ்ஸுங்களா? n ஆஃப் ஏவோட மதிப்பு 1 டிவைடட் பை n ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 8. இதுதான் முதல் கணக்கோட நிகழ்தகவு. செகண்ட் ஒன், 1 அல்லது 2 தலைகள் விழுவதற்கான நிகழ்ச்சி. ஓகேங்களா? நுழைவு கட்டணம் வந்து திரும்ப பெறுவதற்கான நிகழ்ச்சியை நம்ம எப்படி எழுதுவோம்? திரும்ப பெறணுன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க வினாவில்? 1 அல்லது 2 தலைகள் விழணும். ஓகேங்களா? அந்த நிகழ்ச்சியை பின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது n ஆஃப் பியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கலாங்களா? 1 அல்லது 2 தலைகள் விழணும். ஓகேங்களா? 3 தலைகள் வரக்கூடாது, 3 பூக்களும் வரக்கூடாது. ரிமைனிங் இருக்கிற இந்த 6மே வரணும். ஏன்னா இதில் 2 தலைகள் 2 தலைகள் 2 தலைகள், இதில் ஒவ்வொரு தலைகள் இருக்குங்களா? இது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். 3 தலைகளும் 3 பூக்களும் இருக்கிற கூறுவெளியை நம்ம எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? அதாவது அந்த சான்ஸ் எடுத்துக்கூடாது. நம்ம மீதி இருக்கிற 6 சான்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா 2 தலைகள் அல்லது 1 தலைகள். ஓகேங்களா? 1 தலை அல்லது 2 தலைகள் விழுந்தால் நம்ம கட்டின பணம் திரும்ப கிடைத்துவிடும். ஓகேங்களா? 1 அல்லது 2 தலைகள் விழுவதற்கு நமக்கு என்னென்ன தெரியும்? HHT, நெக்ஸ்ட்டு HTH, அடுத்தது THH, நெக்ஸ்ட்டு டீங்களா? TTH, THT, அடுத்தது HTT. ஓகேங்களா? இந்த 6 வாய்ப்புகளும் வரும். அப்போ n ஆஃப் பியோட மதிப்பு 6ங்களா? இப்போ இதற்கான நிகழ்தகவு, அப்போது p ஆஃப் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி டிவைடட் பை n ஆஃப் எஸ். n ஆஃப் பியோட மதிப்பு 6ங்களா? n ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 8. 2 கேன்சல் பண்ணால் 3 2 6, 4 2 8ங்களா? அப்போ 3/4ன்னு வரும். இதுதான் வந்து இரண்டாவது கணக்குக்கான நிகழ்தகவு. தேர்ட் ஒன், நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கான நிகழ்ச்சி. ஓகேங்களா? அதை சின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கான நிகழ்ச்சினா நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒரு தலைகள் கூட விழுந்திருக்காது. 3 முறை ஒரு நாணயத்தை சுண்டும் போதும் நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? பூக்கள் மட்டுமே விழுந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது 1 அல்லது 2 தலைகள் விழுந்தால் நம்ம கட்டின அமௌண்ட்டு திரும்ப கிடைத்துரும். 3 முறை சுண்டும் போதும் தலைகளே விழுந்தால் நம்ம கட்டின அமௌண்ட்டு 2 மடங்காக வரும். ஒரு முறை கூட, அதாவது கட்டின அமௌண்ட்டு வந்து இழப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னா நம்ம நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கு என்ன பண்ணணும்? ஒரு முறை கூட நமக்கு அதாவது தலை விழுந்திருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போனா பூக்கள் மட்டுமே 3 முறையும் விழுந்திருக்கும். ஒரு காயினை அதாவது சுண்டும்போது 3 முறை சுண்டும் போதும் 3 முறையும் வந்து நமக்கு பூக்கள் மட்டுமே விழுந்திருக்கும். அதனால் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்டணத்தை வந்து நுழைவு கட்டணத்தை நம்ம இழக்க முடியும். அதாவது ஒரு முறை தலை விழுந்திருந்தால் கூட நம்ம கட்டின அமௌண்ட்டு ரிட்டன் ஆகிருக்கும். ஒரு முறை கூட தலை விழலை அப்படிங்கும்போது என்ன ஆகிருக்குங்க? 3 முறையும் பூக்கள் மட்டுமே விழுந்திருக்கும். அப்போ
1 ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கும். இப்போது n ஆஃப் சி நம்ம எப்படி எழுதலாம்? டிங்களா, ஒரே ஒரு முறை தான் இருக்கும் வாய்ப்பு. n ஆஃப் சிங்கிறது 1. அப்போது p ஆஃப் சி அதுக்கு நிகழ்தகவு என்ன? n ஆஃப் சி டிவைடட் பை n ஆஃப் எஸ்ஸுங்களா. n ஆஃப் சியோட மதிப்பு 1 டிவைடட் பை n ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 8. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.